வணக்கம் நண்பர்களே. மகர ராசிக்கான ஏப்ரல் மாத ராசி பலன் தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த ஏப்ரல் மாதம் கொடுக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருப்பூர் நஸ்வோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான கருத்துக்களையும் அதன் பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குண்டான தீர்வையும் பரிகாரங்களையும் எளிய முறையில் சொல்கிறது தான் நம்ம சாய் திருமன் நஸ்வோ சேனல். அதனால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நேயர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற கருத்துக்கள் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் சேரும். நான் உங்கள் கும்ப வினோத்குமார். இது உங்கள் சாய் திருப்பூர் நஸ்வோ சேனல். இப்போ இந்த மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இந்த மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த மகர ராசிக்கு முக்கியமான விஷயமாக திருக்கணித பஞ்சாங்கப்படி 7.5 சனி முடிஞ்சிருச்சு. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து பாத சனியாக செயல்பட்டு இருந்தார் கடந்த 2.5 வருஷமாக. இப்போ அந்த பாத சனி விலகி 7.5 சனி முழுவதுமாக நெஞ்சிருச்சு. அதாவது 7.5 வருஷமாக இந்த மகர ராசிக்காரங்களை உடம்புல ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்போ நம்ம உடம்புலேருந்து இறங்கிட்டார். 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போயிட்டார். 7.5 சனி முடிஞ்சிருச்சு. இப்போ மகர ராசிக்காரங்கள்லாம் திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும். அங்கே நலந்தி நீராடிட்டு வந்துடணும். இப்போ இந்த மகர ராசிக்குண்டான சனிப்பயிற்சி பலன்கள் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ 7.5 சனி விலகிருச்சு. அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிற மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் சாதகமான இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அடுத்த மாதம் குரு பயிற்சி. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது அவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லை. அதே போல் இந்த குரு பயிற்சிக்கும் பலன்கள் மகர ராசிக்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். இப்போ இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் இருக்கிறாரு. அடுத்த மாதம் தான் குரு பயிற்சி. இந்த மாதம் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து தான் உங்களுக்கு பலனை கொடுத்துட்ருப்பார். 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு. சனி பகவானும் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அதனால் ஓரளவு நல்ல மாதம்னே இந்த ஏப்ரல் மாதத்தை சொல்லலாம். மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவு அனைத்தும் விலகக்கூடிய மாதமாக, ஒரு மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் அடித்தளம் அமைக்கும் மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும். பல நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். இந்த ஒரு மாதத்துக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் ஆகாத மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதமே திருமணம் முடிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை உண்டாகிறதுக்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு இருக்குது மகர ராசி என்பவர்களுக்கு. அதேமாதிரி தேர்வு எழுதுகிற மகர ராசி மாணவர்கள்லாம் அருமையாக சூப்பராக எக்ஸாம் எழுதுவாங்க. நல்ல ரிசல்ட், நல்ல மார்க் எடுப்பாங்க. அதாவது பல முக்கியமான ஸ்டேட் ஃபஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க லிஸ்ட்டில் மகர ராசிக்கார மாணவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா சனி பகவானும் குரு பகவானும் சாதகமான அமைப்பிலிருந்து நேரம் நல்லா இருக்குது இப்போ மகர ராசிக்கு. அதனால் எக்ஸாமில் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க் வாங்குவாங்க. நல்லபடியாக காலேஜ் சீட்டு கிடைக்கும். அவங்க நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மாதம். மகர ராசிக்கு பல அருமையான பலன்கள் நடக்க போகிறது உறுதி. அவங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அனைத்தும் விலகிடும். அந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி, புது பொழிவு இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்கும். அது அனுபவ ரீதியாக அவங்க உணரலாம். அதே மாதிரி குரு பயிற்சி அடுத்த மாதம் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அவ்வளோ சாதகமான அமைப்பாக இருக்காது. இது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இந்த மாதம் குரு நல்ல இடத்துல இருக்கும்போதே, அந்த குரு பலம் இருக்கும்போதே உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் உண்டான பேச்சுவார்த்தைகள் நடக்க ஆரம்பிச்சிடும். சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும், நல்லது நடக்கும். முக்கியமாக சந்தோஷம்னா என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரங்க வீட்டில் இந்த மாதம் சந்தோஷம் குடிகொள்ளும், சந்தோஷம் நிறையும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் களைகட்டும். மகர ராசிக்காரங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடுற காலம் தான் இந்த ஏப்ரல் மாத காலம். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லப்படும். விருப்பமுள்ள நண்பர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பல் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருப்பூர் நஸ்வோ சேனல். நன்றி, வணக்கம்.